கொடுத்து நிழலாய் மாற்றி விட்டீர். நன்றி உமக்கு நன்றி, நன்றி ஐயா உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தே தள்ளாடி கிடந்தே தயவாய் நினைவு கொண்டீர். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து காரம் பற்றி நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து காரம் பற்றி நடத்துகிறேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி ராஜா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே, ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே, ஆவியானவரே, இரவும் பகலும் ஐயா உம்மோட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா உம்மோட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே, ஆவியானவரே, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். நான் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவேன். நான் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உமக்காய் வாழ்ந்திடுவேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா நன்றி உமக்கு நன்றி ராஜா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே,
ஆவியானவரே. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, Hallelujah. hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. இதோ எங்கோ 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால் ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்குரைத்த வல்லமையுள்ள தகப்பனே, இதோ உம்முடைய ரத்தத்தை தெளித்து செபிக்கிறேன் தகப்பனே. விடுதலை கர்த்தருடையது, அற்புதம் கர்த்தருடையது, வெளிப்பாடு கர்த்தருடையது தகப்பனே. மனுஷனை மறித்து, ஓ தேவ ஆவியானவரே, மனுஷனை முழுவதுமாய் மறைத்து இந்த மாம்சீக சரீரத்தை நீர் மறைத்து தேவ வார்த்தை, ஓ ஹல்லேலூயா, ஊனையும் உருவையும் உருவ கித்துகிறதாயும் அதை வேர் அறுக்கிறதாயும் நீர் இடைபடுவீராக தகப்பனே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சந்ததியை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இது தேவ சந்ததியாய் நிலைத்திருக்கும் என்கிற ஓ தேவ வார்த்தை, ஒரு தேற்றவாளுடைய வார்த்தை இதோ இடைபட்டு வருகிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும், ஓ மறைவிடத்திலே புதைக்கப்பட்ட புதைபொருள்களையும் நீங்கள் காணத்தக்கதாக ஒரு வெளிய வெளிச்சம், தேவ வெளிச்சம் உலகத்திற்கு தோன்றுகிற ஒரு மெய்யான ஒளியை ஓ கண்டடையத்தக்க சமயத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இதோ கர்த்தருடைய சந்நிதியை நாடி தேடி வந்திருக்கிற ஒருவருடைய ஆத்மாவும் வெறுமையா இந்த கூடுகையிலிருந்து போவதில்லை. அது பரிசுத்தத்திலே பரிசுத்தத்தை அடைந்து, பலத்திலே பலத்தை அடைந்து, தேற்றவாளுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு நீங்கள் இன்று போக போகிறீர்கள். இது தேவ வார்த்தை, இது தேவனிடத்திலிருந்து இடைபட்டு வருகிறது. ஓ ஹல்லேலூயா, ஓ ஸ்தோத்திரம், ஓ ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் ஓ எங்களோடு கூட இடைபட்டு, நம்மளோடு கூட இடைபட்டு பரதேசுக்கு போகிற ஒரு நித்திய வழியை காணும்படியாக நம்மை அவர் முத்தரிக்க விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடுகைக்கு வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் அடியேனோடு கூட சில காரியங்களை குறித்து வெளிப்படுத்தினது உண்டு, சில மறைபொருளை வெளிப்படுத்தினது உண்டு. அது அனைத்தையும் கர்த்தர் இந்த கூடுகளை இடைபெடுத்து பேச போகிறார். ஓ ஹல்லேலூயா. இதுல கலந்து கொள், இந்த வார்த்தை உன்னை தேற்றும் என்று ஓ சிலரோடு கூட அலைபேசியில சொன்னாலும் அவங்க வரமாட்டக்கான்னு சில காரியத்துல நீ திகைச்சு இருக்கிறா, நீ கலங்கி இருக்கிறா. நான் சொன்னனே வரமாட்டேங்கிறாங்களே, கேட்க மாட்டேங்கிறாங்களே, சோர்ந்து போகாதே. ஓ ஹல்லேலூயா. ஓ அவர்களை நான் அப்படியே விட்டு விடுவதில்லை. ஓ அவர்களை குறித்த ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். ஓ குறிப்பிட்ட காலத்திற்குள்ளதாக நீ மறந்தாலும் உனக்கு நினைப்பை ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தை அவர்களோடு இடைபடும். அந்த மீட்டிங்கு போவோம் வாங்க, அங்க தேவ வார்த்தை நம்மளோடு இடைபடுகிறது என்று அவள் ஓ ஸ்தோத்திரம் யாரை குறித்து சொல்லுகிறது என்பதை அந்த மனிதன் நன்கு அறிந்திருக்கிறார். ஓ தேவ மனுஷா, கர்த்தர் சொல்லுகிறார் அவளுடைய மொத்த குடும்பத்தையும் தேவன் பக்கமாய் திருப்பும்படியாக கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார். சோர்ந்து போகாதே, திகையாதே, கலங்காதே, மன தைரியம் உள்ளவனாயிரு. தேவன் காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க ஒவ்வொருக்கும் வாழ்த்துரை சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு ஒரு சிஸ்டர் சாட்சி சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க இன்னும் ஜாயின் பண்ணல. மேபி வந்தாங்க, இடையில ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5-10 நிமிடம் அவங்க ஷேர் பண்ணதுக்கு நம்ம டைம் கொடுக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க ஒரு வாழ்த்துரை சொல்லிக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம எந்த வார்த்தையை குறித்து தியானிக்க போறீங்கன்னா, ஆவிகளை குறித்து நம்ம தியானிக்க போறோம். குறிப்பாக ஆவிகள், நிறைய ஆவிகள் இருக்கு. ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஆவி அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துக்கு எழுதின புத்தகத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, தேவன் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் வாயிலே நாசியிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்மா ஆனான். ஒரு ஜீவன் ஆத்மா வாங்கினா ஒரு சுவாசம், அந்த ஆவிக்குரிய ஒரு வெளிப்பாடு, ஒரு இணைப்பாடு வந்தாதான் அது ஜீவ ஆத்மாவா மாறும். அதனால வசனம் சொல்லுது, இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட எவனும் மண்ணுக்கே திரும்புவான். தேவன் கொடுத்த ஆவி ஆத்மாவும் அந்த தேவனிடத்திற்கே போகும். இந்த மண்ணுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சரீரத்துல இருக்கும் போதே ஏசப்பாவை கர்த்தரா ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க பாவத்தை அவர்கிட்ட அறிக்கையிடுங்க. அவர் உங்கள்கிட்ட வேற எதையுமே கேட்கல. அவர் விரும்புகிறதுனா உங்கள் இருதயம் நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியார். அந்த இருதயத்தை தான் அவர் விரும்புகிறார். நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் என்ன பண்ணார்,
அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரை ஒரு தேற்றரவாளன் அவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும்போது என்னன்னா, என் அப்பா எனக்கு அதை கொடுக்கல, என் மனைவி எனக்கு இதை செய்யல, என் குடும்பத்துல அதை பண்ணலன்னு அது குறை சொல்லுகிற ஆவியா இல்லாம என் தேவன் எனக்கு உண்டு, அது தேற்றுகிற ஆவியாவா இருப்பார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். வேதத்துல நீங்க நிறைய இடத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவருடைய தகப்பன் அவனுக்கு அங்கீகாரம் இல்ல. தாவீதை குறிச்சு வாசிச்சு பாத்தீங்கன்னா அவன் தகப்பன் அவனுக்கு கனம் பண்ணல, அவனை ரொம்ப கேவலம் நடத்தி ஆடு மேய்க்க அனுப்பிட்டான். கர்த்தர் பார்த்தார், நீ தூற்றுகிறதுக்கு நீ அவனை அற்பமா இருந்த, அவன் என்ன உயர்த்தினான், அவன் என்ன துதித்து பாடினான்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். என் இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவீதை கண்டேன்னு சொல்லி அவர் பரிசுத்த ஆவியினால அவனை அழைத்து எடுத்து அவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் தேவனை துதித்துக் கொண்டிருந்தான். உலக பிரகாரமான கவலைகள் இல்ல. எங்க அப்பா எனக்கு அதை செய்யல, என்னை இப்படி ஆடு மேய்க்க போட்டுட்டாங்க, நான் இப்படி பரதேசி அலைஞ்சுகிட்டு இருக்கேன், காடு காடு அலைஞ்சுட்டு இருக்கேன். அவன் புலம்பல, அவன் தேவனை பற்றி கொண்டான். ஸ்தோத்திரம். சவுல் என்ன பண்றான்? பழைய ஏற்பாடு காலத்துல கழுதையை காணும் தேடி வாரான். கழுதையை காணும் தேடி வந்தவன் கொஞ்சம் தூரம் போனோடனே கொஞ்ச நாள் அப்பதான் அவங்களுக்கு தெளிவு வருது, கழுதை கிடைக்குங்கிற வருத்தத்தை தாண்டி நம்ம காணாம போயிருச்சுன்னு அப்பம் பதறிடக்கூடாதுன்னு யோசிக்கிற வேளையில அவங்க என்ன பண்றாங்க? ஞான திருஷ்டிக்காரனாக சாமுவேல் இடத்துல அனுப்பப்பட்டு கழுதையை தேடி வரான். ஒரு பென்யமீன் கோத்திரம், அது யாக்கோபுக்கு பிறந்த 12 பசங்கள்ல கடைசியா யோசேப்புக்கு அப்புறமா கடைசியா பிறந்தவன் தான் பென்யமீன். இந்த பென்யமீனுக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஸ்தோத்திரம். கடந்த வாரம் என்னுடைய கசின் ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும்போது அவருடைய குடும்ப வரலாறுகளை குறித்து சொன்னேன். அவருக்கே தெரியல இவ்வளவு வரலாறு இருக்கா, இவங்களும் சொந்தக்காரங்க தானு தெரியல. சோ அந்த மாதிரி பென்யமீன் கோத்திரத்துல அநேக பிறந்து வராங்க. அதுலயும் கடைசியா பிறந்த ஒரு கோத்திரத்துல ஒரு அற்பமா எண்ணப்பட்ட ஒரு கோத்திரம், ஒரு கேவலமா எண்ணப்பட்ட கோத்திரம். இது இதெல்லாம் இவங்க எல்லாம் குடும்பமா அப்படின்னு கேவலமா பார்த்த இடத்துலன்னா சவுலை தட்டி எழுப்பி ராஜாவாய் மாற்றினார். வேதம் சொல்லுகிறது. இன்று நான் இந்த கூடைக்கு வருகிற ஒரு சகோதரன் ஜெபித்துக்கின்ற கர்த்தருடைய ஆவியானவர் எழுப்பி அவனோடு கூட அந்த சகோதரோடு கூட பேசும்படியா சொல்லியிருந்தார். அநேக காரியங்களை குறித்து நான் அந்த சகோதரோட பேசினேன். அவருடைய தீர்க்க தரிசனங்கள் அவருடைய காரியங்களை குறித்து சொல்கிற வேளையில இந்த உலகம் எதை அற்பமா நினைக்குதோ, ஸ்தோத்திரம், தேவ பிள்ளையே இந்த கூடைக்கு வந்திருக்கிற தேவ மனுஷா, இந்த உலகமோ இந்த ஊரோ உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் உன்னை சார்ந்தவர்களும் உன் குடும்பமும் உன்னை அற்பமாயும் கேவலமாயும் என்னது, இவன் என்னத்தை முன்னேறிடுவான், இவன் என்னத்தை பொழப்பான்னு நினைச்சா. ஸ்தோத்திரம். இந்த கூடுகிற என் சகோதரர் ஒருவரும் வந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருக்கு தெரியும் எவன அற்பமா என்னதோ எவன கேவலமா என்னதோ அந்த மனுஷன் தேவனை பிடித்துக் கொண்டிருந்தால் fraction of yearsல fraction of secondsல இவன் அவங்களெல்லாம் அந்த வாயி அந்த ஊர் மக்கள் எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசினாங்கன்னு எனக்கு தெரியும். தன்னை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் தூற்றுகிற சூழ்நிலையில அவன் நிற்கதியா இருந்த இடத்துல தேவ ஆவியானவருடைய பலன் கொடுத்து தேவ மனுஷர்கள் மூலமாய் ஒரு புதிய ஆவியை பற்றி கொண்டு இவரே தேவன் இவரே பற்றி கொள்வேன்னு இவன் தேவனை சார்ந்து கொண்டதுனால ஒரு புதிய தொழில்களை கொடுத்து உடல் ரீதியில பலத்தை கொடுத்து அவன் சந்ததியை இதன் மூலமாய் நான் ஆசீர்வதிப்பேன்னு உலகத்துக்கு சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். இது அநேக சாட்சிகள் நான் சொல்ல முடியும். இது இந்த சாட்சிகள் எல்லாமே இந்த கூடுதல் வந்திருக்க ஒவ்வொருத்தருடைய சாட்சிகள் தான். எதற்காக பேரை சொல்லலன்னு கேட்டீங்கன்னா அது அவர்களுக்கு ஒரு குற்றமா இருக்கக்கூடாது, ஐயோ எப்படி பண்ணிட்டாங்க வேதனைப்பட்ட கூடாதுதான். இந்த சாட்சிகள் யாரை குறித்து சொல்கிறேன் என்பது ஒவ்வொரு மனுஷருக்கும் நன்றாக உணர்ந்திருக்கும். உலகம் தூற்றுது, ஊருக்காரன் என்னத்தை பொழப்பான், இவன் வாழ்க்கை இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் பொழப்பா. பரிசுத்தாவியாக தேற்றரவாளன் உங்களோடு உண்டு தேவ பிள்ளைகளை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவர் குறித்து பாக்குறதுக்கு முன்னாடி சில அசுத்த ஆவிகளும் உண்டு. இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்றாருன்னா நம்ம வசனத்துக்குள்ள போகல, ஆவியானவர் இடைப்பட்டதுனால சில காரியங்களை முன்பதாகவே நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறம் வார்த்தைக்குள்ளதாக போகலாம். ஒரு மணி நேரம் இருக்கும். நீங்க தேவ ஆவியோட ஒரு ஜெப ஒரு உணர்வோட ஒரு ஐக்கியத்தோட கர்த்தர் எண்ணத்தை குறித்து எங்களோடு பேசுகிறாருங்கிற ஒரு ஏக்கத்தோடு காத்திருந்தீர்களா, இது உங்கள் செவிக்கு தேனாயும் உங்கள் சரீரத்திற்கு ஒரு ஊனாயும் உங்களை ஆவியில பலப்படுகிறதாயும் உங்களை வேறொன்று நிற்கிறதாயும் தேவ ராஜ்யத்திற்கு நேராக உலகத்தின் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஒரு ஆவிக்குரிய ரீதியிலும் உலக ரீதியிலும் பற்றுதலா வளர செய்யும். கடந்த வாரம் கசினோரோட பேசிட்டு இருக்க விளையத்துல என்ன சொன்னா, அநேகருக்கு சொல்றோம், அநேகர் ஏன் வர மாட்டேங்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க வர்றாங்க ஓடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா விஷயம் என்னன்னா அவர்கள் எதையோ ஒண்ணு எதிர்பார்த்து வராங்க, அவங்க எதிர்பார்த்த மணிக்கு வரலன்னு ஓடிடுறாங்க.
நீங்கள் வந்து இங்க நிலைத்திருக்கிறீர்கள், இந்த கூடுகையில நிலைத்திருக்கீங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்கன்னா உங்கள் மேல் கர்த்தர் அனுக்கிரகம் வைத்திருக்கிறார். உங்கள் காரியத்தை இதன் மூலமாய் எந்த ஒரு தேவ வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்களோ அனைத்தையும் சோதித்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். சொல்லுற எல்லா விஷயத்தையும் முட்டாள்தனமா நம்ப கூடாது தேவ பிள்ளைகளை. வேதத்துல சொல்லப்பட்ட விஷயமும் தேவ மனுஷன் சொல்லுகிறான்னு சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையை சோதித்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவானவர் போகிற வேளையில நடக்கிற வேளையில ஸ்தோத்திரம் ஒரு கப்பல்ல ஏறி ஒரு பட்டணத்துல போய் இறங்குறாரு. அந்த பட்டணத்துல இறங்கினோடனே அநேக நாட்களா தன் சரீரத்தை கல்லுனால கீறி அவனை துன்பப்படுத்தி கொண்டிருந்த ஒரு அசுத்த ஆவியுள்ள மனுஷனை பாக்குறாரு. அவன் ஓடி வந்து நீ எங்களை வேதனைப்படுத்தவா இங்க வந்தீர் கெஞ்சிற வேலையில இவனை விட்டு ஓடி போங்கிறாரு. அவன் ஓடி போன்னு சொல்லுகிற வேலையில இந்த அசுத்த ஆவி கேட்கிறது, இந்த பிசாசு கேட்கிறது, அதுவும் ஆவிதாங்க. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே அசுத்தாவிகளும் குறி சொல்லும், அசுத்த ஆவிகளும் நிறைய காரியங்களை செய்யும். வேத வசனத்தோட நான் சில காரியங்களை சொல்றேன். இந்த அசுத்தாவி வந்து எங்களை வேதனைப்படுத்தவா வந்தேன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்கிறார் இவனை விட்டு நீ போயிரு அப்படிங்கிறார். அப்ப அந்த அசுத்தாவி கேக்குது, நாங்க அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள போயிட்டுமான்னு கேக்குது. போ அப்படிங்கிறாரு. இந்த பன்றி கூட்டங்களாம் ஏறத்தாழ 2000 பன்றிகளுக்கு மேல அந்த பன்றிகள் எல்லாம் மலையில இருந்து கீழே விழுந்து செத்து போயிருது. அந்த பன்றிகளை வளர்த்தவர்கள் அந்த முதலாளிகள் என்னன்னா எங்களுடைய ஆதாயம் போச்சுன்னு அந்த பன்னிக்காக கவலைப்பட்டாங்களே தவிர, அழிஞ்சு போகிற அந்த காரியத்துக்காக கவலைப்பட்டாங்களே தவிர, அநேக நாட்களா ஒருத்தன் பைத்தியம் புடிஞ்சு புத்தி சுவாதீனமா தன்னை உடம்பெல்லாம் கீறிக்கிட்டு இப்படி அலைஞ்சா அவன் விடுதலை ஆகி இன்று இயேசு கிறிஸ்துவனால ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டானே அந்த அற்புதத்தையும் அந்த விடுதலையும் பிசாசு பிடித்த மனுஷன் தெளிவானதையும் அவர்கள் நோக்காம உலகத்தின் ஆதாயத்தையும் உலகத்தின் இச்சையும் உலகத்தின் பொருள் ஆசையும் நோக்கி அவர்களுக்கு கொடுத்தப்பட்ட அவர்கள் நாட்டுக்கு வர இந்த மெய்யான தேவனாகிய மேசியாவை அவர்கள் வரவழைக்க அந்த ரட்சிப்பை இழந்து போட்டு விட்டாங்கன்னா வேதம் தெளிவாய் மறைபொருளாய் சொல்லி இருக்குது. இன்னைக்கு வேத வார்த்தையை சொல்லும்படியாக தேவனுடைய வார்த்தையை கண்டிதமும் உண்மையுமாய் சொல்ல வேண்டிய தேவ பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா உலகத்தின் ஆசைக்கு பொருளாதார இச்சைகளுக்கு இணங்கி போய் இந்த வார்த்தையை சொன்னா அவன் சர்ச்சுக்கு வரமாட்டான்னு தேவ வார்த்தையை புறக்கணித்துட்டு மனுஷனுக்கு சுகபோகமான போதனைகளை கொடுத்து அவர்கள் அழிந்து கேட்டிலும் சிக்கலும் அழிந்து போகிறார்கள். மாத்திரமல்ல இன்னும் அநேகரையும் அமிழ்த்துகிறார்கள். பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அங்க குறி சொல்லுகிற ஆவியை கூடிய ஒரு ஸ்திரீ வந்து அந்த குறி சொல்லுகிற ஆவியினாலே வசனம் சொல்லுது அந்த எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டு பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஸ்திரீ வந்து என்ன பண்றாங்கன்னா இவர்களை பற்றி கொள்ளுங்கள், இவர்கள் மெய்யான தேவனை பற்றி சொல்ல வந்தவங்க, இவங்க பரதேசிக்கு போகிற பரலோகத்துக்கு போகிற வழிகளை குறித்து சொல்ல வந்தவங்க, இவங்க ரட்சிப்பை குறித்து சொல்ல வந்தவங்க, இவங்களை அண்டி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அன்னு தினமும் ஒரு நாள் 2 நாள்ல இவங்களை பார்க்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்ப தப்பா ஒண்ணு சொல்லலங்க. அவ உண்மையதான் அவட்ட இருக்கிற ஆவி உண்மையதான் சொல்லுச்சு. அந்த ஆவி என்ன சொல்லுச்சு? இவங்க பரலோகத்துக்கு போற வழியை சொல்றாங்க, இவங்களை பற்றி கொள்ளுங்க, இவங்க மெய்யான தேவர்களை பற்றி கொள்ளுறான்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப இதை பார்க்கும்போது மாம்சீகத்துல நமக்கு என்ன கேட்டீங்கன்னா நல்ல விஷயத்தான சொல்லி இருக்கிறாரு. பிற ஏன் சவுல் வந்து இவளை விட்டு வெளியே போன்னு கண்டித்து அந்த ஆவியை விரட்டினான்னு கேட்டீங்கன்னா மறைபொருள் என்னன்னா அந்த ஆவி இவர்களை பேசி இவர்களை பெருமைப்பட வைத்து இவர்களை உயர்த்துவதாக காட்டி இவர்களை வீழ்த்துவதற்கான வலையை விரித்தது. தேவ ஆவியை பெற்ற தேவ மனுஷன் என்ன பண்ணுவான்னா உலகத்தின் பெருமைகளுக்கும் உலகத்தின் வஞ்சனைகளுக்கும் உலகத்தின் பொருளாதாரத்துக்கும் இடைப்படாதவனாய் தேவனுக்காய் வைராக்கியமாய் தன் சரீரையும் சுட்டரிக்க கொடுக்கிறவனாய் இருப்பான். அதுதான் தேவ மனுஷன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவானவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவான் தன்னுடைய வரங்களை எல்லாம் சீஷர்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவரோடு சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருக்க வேலையில ஒரு இடத்துல வந்தா ஒரு திமிர்வாதக்காரன் பையனை வைத்து அவர்களை ஜெபிச்சு பார்ப்பாங்க, விடுதலை சொல்லி இயேசு நாமத்துல விரட்டி பார்ப்பாங்க, போகாது. அப்ப எல்லாரும் சோர்ந்து இருக்க வேலையில இயேசுவை பார்த்தா அவன் தகப்பன் வந்து நீர் ஏதாயிலும் செய்யும், இது வந்து இந்த ஆவி அவனை இந்த கூட்டத்துல இருந்து எங்கேயா போச்சனா அவனை இழுத்து அவன் நுரதள்ளி சாகிற அளவுக்கு போகிறான்னு இயேசு கிறிஸ்துவ கேட்கிற வேலையில ஆவியானவர் சொல்லுவார். ஸ்தோத்திரம். இவ்வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி வேற எவ்விதத்தினாலும் போகாது. உங்க குடும்பத்துல சில பிரச்சனைகள் வருகிறது, சில போராட்டங்கள் வருகிறது, உங்களை அழுத்துகிறது, தேவ வார்த்தைகளை இடைவிடாம உட்காருதுன்னா தேவ மனுஷா தேவ மனுஷி நீங்க என்ன பண்ணணும்? உபவாசத்துல உங்க முழங்காலம் முடக்கணும். அதன் மூலமாதான் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஸ்தோத்திரம்.
நம்ம இன்னும் தேவ வார்த்தைக்குள்ளதாக போகவே இல்லை. ஸ்தோத்திரம். ஆவியானவர் சொன்ன விஷயத்துல நான் என்ன பண்ணேன்னா, சில காரியத்தை குறித்து வசிக்கணும், சில காரியத்தை குறித்து தியானிக்கணுங்கிற விஷயத்துல கர்த்தர் சொன்னது, நீ போ, சில காரியங்கள் நான் பேசுறேன், அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகளை நீ பேசுன்னு சொன்னார். இதெல்லாம் நான் என்னுடைய குறிப்புகளை நான் எடுக்காத வசனங்கள். ஆவியானவர் இடைப்பட்டு தேவ வார்த்தையை சொல்லுகிறார். பார்வோன் இருந்து எகிப்து மக்களை, எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை பிரித்து வருகிற வேளையில பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அநேக அற்புதம் செய்தது. அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருக்கிற ஆவி எழும்பி திரும்பியும் விரட்டிட்டு வருது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, தேவனோடு இடைவிட விடாதபடியா, தேவ அன்பை ருசிக்க விடாதபடியா, தேவ வசனத்தை வாசிக்க விடாதபடியா, முழங்கால்களை முடக்க விடாதபடியா, சில அசுசிய ஆவிகள் அந்த ரங்கத்துல தள்ளப்பட்ட தூதனுடைய ஆவி என்ன பண்ணுதுன்னா, இந்த சரீரத்தோடு நம்மளோடு கூட போராடி நம்ம ஆவியில பலப்பட விடாதபடியா, உலகத்தின் காரியத்துல பிணைய வச்சு தேவையில்லாத சிந்தனையை கொடுத்து, ஓ ரிகானா சந்தரி பாபா, ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, தேவ வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற சிலருக்காய் வார்த்தை வெளிப்பட்டு வருகிறது. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ உன் பிரயாணமும் உன் ஜீவிதமும் உன் வாழ்க்கையும், ஓ ஹல்லேலூயா, நான் ஆவிக்குரிய ரீதிகள்ல இருக்கிறேன்னு உனக்குள்ள சில பெருமைகளை வைத்துக் கொண்டு இருக்கிற சூழ்நிலையில ஆவியானவர் காண்பிக்கிறார். ஆனாலும் உனக்குள்ளதாக சில இருளின் ஆவிகள் உள்ள புகுந்து உன் சுபாவத்தை மாற்றி உன்னை அழிக்கும்படியா போராடி கொண்டிருக்கிறது. இதோ இந்த செய்தியை கேட்கிற தேவ மனுஷியே, இதோ தேவ வார்த்தை உனக்காய் பலப்பட்டு வருகிறது. ரட்சிப்பின் தேவன் தன்னுடைய ரத்தத்தினாலே உன்னை கழுவி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், உன்னை வேறு பிரித்து மாற்றி எடுத்து நீ போகிற திசைகளில் இருந்து உன் வழிகளை நான் வேறு பிரித்து மாற்றுகிறேன். ஓ கேட்டுக்கு போகிற வாசல் வழி விசாலமா இருக்கிறது, அது நரகத்துக்கு நேராய் போக வைக்கும். ஜீவனுக்கு போகிற வழியோ ஓ குறுகலானது, அதன் வழியாய் போகிறவர்கள் சிலர். அந்த வழியாய் கர்த்தர் இப்பொழுது உன்னை திருப்புகிறார். பிழையாம் என்ன பண்றான்னா, இந்த வசனத்துக்குள்ளே போகல. பிழையாம் என்ன பண்றான்னா, கூலிக்கு பொருத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷன், தேவனுடைய தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், யாரு காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக வேலை பார்க்கிறவனா மாறிட்டான். இப்ப இஸ்ரவேல் மக்கள் சபிக்கும்படியா அவன் போகிற வேளையில பேசாத மிருகம் பேசும்படியாய் கர்த்தர் அந்த கழுதையினுடைய வாயை திறந்தா, கழுதை காப்பாத்துறது மாத்திரமல்ல, அந்த ஒரு குறுகலான வழிக்குள்ள போகிற வேளையில அந்த தூதன் பட்டயத்தோடு நிக்கிறான். அது என்ன பண்ணுனா, வேறு வழியை அவனை கொண்டு போய் காப்பாத்துறது. திரும்ப அந்த பக்கமும் இந்த பக்கம் போக முடியாத ஒரு சந்துக்குள்ள தேவதூதன் நிக்கிற வேளையில இந்த கழுதை அப்படியும் இவனை சுவர்புறமா தள்ளி கொண்டு போய் காப்பாத்தி வெளியே விடுது. வெளியே விட்ட உடனே இவன் கழுதையை அடிக்கிறான். இப்ப கர்த்தர் கழுதையுடைய வாயை திறக்கிறார். கழுதையுடைய வாயை திறந்தவன சொல்றாரு, அந்த கழுதை சொல்லுது, அங்க பாரு ஒரு தேவதூதன் பட்டயத்தோட நின்றுட்டு இருக்கான், நான் மட்டும் சோர் பக்கமா ஒழிட்டு வரலாம், உன்னை கொண்டு போட்டிருப்பான்னு அந்த பேசாத மிருகம் பேசி பிள்ளையாமுடைய பேதயத்தை, அவனுடைய புத்தியின்மையை வெளிக்கொண்டு வர வைத்தது. தேவ பிள்ளைகளே, தேவ வார்த்தைகளை கேட்கிறவரு, இந்த கூடுகையில கர்த்தர் உங்களை எதற்காக அனுமதித்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, உங்க புத்தியை தெளிய வைக்கிறதுக்காக. ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள் வேதத்துல உண்டு, அவ்வளத்தையும் நம்ம சொன்ன நேரம் பத்தாது. ஆனா இன்னைக்கு தேவ வார்த்தைக்குள்ளதாக நம்ம போகிறோம். ஸ்தோத்திரம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்றாருன்னா, தான் மரிக்க போறதுக்கு முன்பதாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை விலைக்கிரயமாய் பெற்றுக்கொள்வதற்காக, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் உண்டு, நீங்க இந்து கோயில்கள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அங்க மிருகங்களை துண்டா கட் பண்ணுவாங்க. ஒரு ஆட்டையோ ஒரு பன்னியையோ அதை துண்டா வெட்டினீங்கன்னா, அது ரத்தம் சிந்திருச்சுன்னா உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். அது எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிறிஸ்தவத்துல இருந்து வந்துச்சு. பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது பாவம் பண்ணிட்டாங்கன்னா, மோசையின் நியாயப்பிரமாணத்துல நீங்க கொண்டு போய் ஒரு கழுதையை வெட்டினீங்க, ஒரு ஆட்டை வெட்டினீங்க, இல்லைன்னா ஒரு புறா குஞ்சை வெட்டினீங்கன்னா, அது ரத்தத்தை சிந்தினா உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்துல கர்த்தர் பார்க்கிறார், நம்முடைய பரம தகப்பன் பார்க்கிறார்,
இவங்க இப்படியே விட்டோம்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா மிருகத்தையும் வெட்டினாலும் இவங்க பாவம் போகாதுன்னு சொல்லிட்டு தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்திலே கற்பவித்து உற்பவித்து பிறந்து, அவர் அடிக்கப்படுகிறவராய், ஆடு கத்தரிக்கப்படுகிற வரைக்கும் ஒரு ஆடு வெட்டப்படுவதற்கு எப்படி பேசாம மௌனமா போகுமோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ எந்த தப்புமே பண்ணலங்க. அவர் ஜீவனோடு இருக்கிற காலகட்டத்துல பேயை விரட்டினார், பிசாசை விரட்டினார், நோயை விரட்டினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். வேற எந்த கெடுதலுமே பண்ணல. அவர் தன்னுடைய அடிக்கப்படுகிற ஆடை போல் போனார். அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை விலைக்கிரயமா விற்று கொண்டார். யாராவது தன்னுடைய சொந்த உயிர் இன்னொருத்தவங்க கொடுப்பானா? கிடையாதுங்க. வேணா ஒரு கிட்னி 2 கிட்னி ஒரு கிட்னி வேணா கொடுக்கலாம். அன்பின் நிமித்தமா ஒரு தாயோ ஒரு தந்தையோ தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஒரு கண்ணு போச்சா, என் பிள்ளைக்கு 2 கண்ணு போச்சு, ஒரு கண்ணை வேணா கொடுக்கலாம். ஆனால் யாரும் தன் சொந்த ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தகப்பன், பரம தகப்பன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பி, அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிலுவையில சிந்தி வேதனை அனுபவிச்சு. உலகம் சொல்லுங்க, சயின்ஸ் சொல்லுங்க, உலகத்திலே மிக கொடூரமான மரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது சிலுவை மரணமாங்க. ரோமர்கள் அறிமுகப்படுத்தின அந்த சிலுவை மரணம். 2 கைகளையும் சிலுவையில் அடிச்சு, கால்களையும் சிலுவை அடிச்சு, அந்த ஆணி அடிச்சு, நீங்க மூச்சு விட முடியாம, மூச்சு நீங்க உள்ள வாங்கினா கீழே இருக்கிற நரம்பெல்லாம் பிச்சு எல்லா சதையும் நரம்பு இழுக்கும். மூச்சை கீழே விட்டீங்கன்னா கையில இருக்கிற நரம்பெல்லாம் இழுக்கும். இப்படி வேதனையோடு பல நாட்களாக சாகாம தொங்குவாங்க. அப்படிப்பட்ட வேதனையை நமக்காக ஏற்றுக்கொண்டு அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினால நம்ம மீட்டுக் கொண்டார். அந்த இயேசு கிறிஸ்துவ மரிக்கிறதுக்கு முன்பதாக எந்த ஒரு மனுஷனுக்கும் சாவு இப்பங்கிறது தெரியாது. ஆனால் தேவகுமாரனாய் பிறந்த மேசியாவாகிய இம்மானுவேலனாகிய ஸ்தோத்திரம், கர்த்தர், எபினேசர், எல்சடா, இம்மானுவேலர், இவரே கர்த்தர். அவர் தன் மரணத்திற்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற. யார் நாமத்தினால? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாட்டிருந்து ஒரு விஷயத்தை நமக்காக அனுப்பிவிட்டு கொடுத்துட்டு போறாங்கிறாரு. என்னத்தை கொடுத்தா? பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே. இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாரு கேட்டீங்கன்னா, நமக்கு உலகத்தை காரியத்தை குறிச்சு கவலை வராதுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாங்கன்னா, என் அப்பா எனக்கு அதை செய்யல, என் பரம தகப்பன் எனக்கு உண்டு, என் நேசர் எனக்கு உண்டு, என் மேய்ப்பர் எனக்கு உண்டு, என்னை காண்கிற தேவன் எனக்கு உண்டு, அவர் என்னோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உண்டு, ஆபிரகாமின் தேவன் எனக்கு உண்டு, ஈசாக்கின் தேவன் எனக்கு உண்டு, அவர்களை ஆசீர்வதித்து போல என் காரியத்தை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றளவாளன் நமக்கு கொடுத்து விட்டு போவார். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் உள்ள வந்துட்டார்னா நீங்க தீர்க்க தரிசனம் அர்த்தம் சொல்வீங்க. ஜெபம் பண்ணி ஒரு மனுஷனுடைய காரியத்தை தெளிவா சொல்ல முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா நீங்க எந்த காரியத்தை குறிச்சு எனக்கு வேணும்னு கேக்குறீங்களோ அந்த காரியத்தை அப்படியே நிறைவேற்றி தருவார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா, இந்த தேற்றரவான ஆவி உள்ள வந்துட்டார்னா, எனக்கு நீ என் உலக பிரகாரமான தகப்பனோ என் உலக பிரகாரமான தந்தையோ தாயோ யார் எங்களுக்கு கேடு நினைத்தாலும் என் பரம தகப்பன் எனக்கு உண்டு, அவர் சகலத்தையும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் திருப்புவார். சிலருக்காய் வார்த்தை இடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. சோர்ந்து போகாதே என் நண்பனே, மனம் உடைந்து போகாதே என் பிரியனே, கடும் புயல் வரினும் காற்று வீசினும் நீ கலங்காதே மகளே, அவர் உங்களை தேற்றுவார். ஸ்தோத்திரம். கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, நியாய பிரமாணத்தினாலே நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நாங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்போம், சில கட்டளை வச்சிருப்போம். நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவேன், நான் பைபிளை வாசிச்சிருவேன், ஆனாலும் நான் எல்லாத்தையும் கரெக்டா கடைபிடிப்பாங்க. ஆனா நான் இதெல்லாம் நான் செய்ய முடியாது. ஏசப்பா ஒருவரோடு ஒரு அன்பா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படி அன்பாலாம் இருக்க முடியாது. அவன் எனக்கு எவ்வளவு கேடு செஞ்சுட்டான், அவன் மூஞ்சில நான் செத்தாலும் முழிக்க மாட்டேன். செத்தா எப்படி முழிப்ப நீ? ஸ்தோத்திரம். அது தேவ சுவாபமே அல்ல. தேவ சுவாபம் மன்னிக்கிறதா இருக்கணும், தேவ சுவாபம் மறக்கிறதா இருக்கணும். அவர்கள் எனக்கு கேடு நினைத்தார்கள், நான் அவர்களுக்கு நல்லதே செய்வேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் செய்ய சொல்லியிருக்காரு. கலாத்தியர் 5:5 சொல்லுது, நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம்.
hope of righteousness by the faith. இந்த ஒரு பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா அவர் மேல நம்பிக்கை வைக்க சொல்லுங்க, வேற யார் மேல நம்பிக்கை வைக்க சொல்லாது. கலாத்தியர் 5:16 சொல்றாரு, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஸ்தோத்திரம். நம்ம ஆவிக்கு ஏற்றமா நடக்க முடியாதபடி மாம்சம், வசனம் 17 சொல்லுது, கலாத்தியர் 5:17 எடுத்துக்கொள்ளுங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இச்சை பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் ஜெபிக்கணும், விடிய காலையில ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா என் சரீரம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. என் மாம்சம் என்ன பண்ணுதுன்னா இன்னும் கொஞ்சம் தூங்குன்னு சொல்லுது, இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லுது. அவரும் என்னை அதிகாலையில தட்டி எழுப்புறார். ஆனா என் மாம்சம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. எல்லாருக்குள்ள ஒரு சோர்வு தான். ஸ்தோத்திரம். ஆனால் உபவாசத்தினால இருந்து நம்ம விடுதலை ஆக முடியும். இந்த மாம்ச கட்டுல இருந்து தேவனோடு உபவாசம் பண்ணி அவர்கிட்ட ஜெபிக்கிறதன் மூலமாக இந்த கட்டுல இருந்து, மாம்ச கட்டுகள் இருந்து விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கலாத்தியர் 5:18 சொல்லுது, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இந்த மாம்சத்தின் கிரியெல்லாம் வெளியரங்கமா இருக்குன்னு வசனம் சொல்லுதுங்க. இப்ப மாம்சத்தின் கிரியை என்னன்னு பாத்தீங்கன்னா, கலாத்தியர் 5:19 வாசிச்சு பாத்தீங்கன்னா, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா ஒரு சிலையை கும்பிடுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். பொருளாசையும் ஒரு விக்கிரக ஆராதனை. நான் இன்னும் காசு சம்பாதிக்கணும், நான் இன்னும் பொருளை வாங்கணும், இன்னும் நான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு உலக பிரகாரமான ஒரு ஓட்டத்துக்குள்ள ஓடிட்டோம்னா அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை தான். பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். மார்க்க பேதங்கள்னா ஒரு விஷயத்தை நீ சொன்னா கேட்க மாட்டேன், நான் செய்யறதான் செய்வேன். அது எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். அதை தாண்டி இன்னும் நிறைய கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர் 5:21 சொல்லுது, பொறாமப்படுறது, கொலை செய்யறது, சாராயம் குடிச்சிருது, வெறியில வெறியாட்டம், நான் யார் தெரியுமான்னு பெருமையை பேசுறது, கௌரவம் பேசுறது, ஆணவம் பேசுறது முதலானவைகளே இப்படிப்பட்டவரை செய்கிறவர்கள். வசனம் நல்லா நோட் பண்ணுங்க தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள். கலாத்தியர் 5:21 பின்பாகத்தை வாசிக்கிறேன். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுறாரு, நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியை, இது கர்த்தருடைய சுவாபமே கிடையாது, இதெல்லாம் விட்டு வெளியில வாங்க முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்பவும் சொல்றேன், இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது அப்படின்னு நமக்காய் எழுதி வைக்கப்பட்ட ஒரு வாக்கியம் இது. அப்போ கலாத்தியர், அப்ப ஆவிக்குரிய சுவாபம் என்னங்க? ஆவிக்குரிய ரீதிகள் நான் எப்படி உணர்ந்து கொள்ளுது? கலாத்தியர் 5:21 சொல்லுது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். தேவ பிள்ளைகள்ட்ட என்னெல்லாம் இருக்கு பாருங்க, அன்பு இருக்கு, எப்போதும் சந்தோஷமா இருக்கு. 1 தெசலோனிக்கேயர் 5:16-17 வச்சுனா எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அன்பு, ஆவியின் கனியோ. கலாத்தியர் 5:20 சொல்லுது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், பொறுமை இல்லைங்க, நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. கலாத்தியர் 5:22 ஒரு தெளிவான ஒரு வார்த்தையை பவுல் சொல்லியிருக்கார். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவான சொல்கிறாரு, நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட நீங்களும் நாங்க என்னன்னா நம்ம இந்த சிலுவை, இந்த மாம்ச இச்சைகளை சிலுவையில அரைஞ்சிருக்கணுமா, அப்படின்னா தான் அவர் இடத்துல போக முடியும். கலாத்தியர் 5:20 சொல்லுது, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். ஸ்தோத்திரம். ஆவிக்கேற்றபடி நடக்கும்போது என்னென்ன விஷயத்த நம்ம செய்ய மாட்டோம் தெரியுமா? கலாத்தியர் 5:26 சொல்லுது, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள போயிட்டோம்னா என்ன அர்த்தம்? ஏன்னா பாஸ்டர் வான்னு கேட்கணும், என்கிட்ட இப்படி சிரிச்சு பேசணும், என்கிட்ட இதெல்லாம் என் பாஸ்டர் செய்யணும், எங்க பாஸ்டர் வீட்டம்மா இப்படி பேசணும், இப்படி பேசினா இந்த சபை நல்லா இல்ல, இதுக்கு நான் போக மாட்டேன். இல்லைன்னா பாஸ்டர்களுக்கான ஒரு கௌரவம், நீங்க மெசேஜ் இப்படி சொல்லிட்டீங்க தெரியுமா, அப்படி இருந்து இப்படி தெரியுமா 2 பேரும் பெருமையா பேசணும். ஆனா வசனம் என்ன சொல்லுமா, வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும்
ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவோம். இதுதாங்க தேவ அன்பு. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஸ்தோத்திரம். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். ஒருத்தனுக்கு கெடுதலை விரத்தால கெடுதலை தான் அனுப்போம். இந்த கர்த்தர் என்று சொன்னாலும் எஸ்தரை வாசினாரு. ஸ்தோத்திரம். நான் எடுத்து வச்சிருந்தேன், அதுல ஆவிக்குரிய இதுல எதுவுமே இல்லையா இருப்பது. இந்த வசனத்தை பேசிட்டு கர்த்தர் சொன்னாரு, அவன் ஆமான் எண்ணத்தை விதைச்சான், மொர்தேக்காக குழிய தோண்டி வச்சான், தூக்கு மோடைய கெட்டி வச்சான். அவன் தூக்கு போட்டது அவன் என்ன தூக்கு மரத்தை கட்டினா அதுல அவனை தூக்கி போட்டான். அவன் எதை விதைச்சானோ அதைத்தான் அறுத்தான். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் இன்னைக்கு எதை விதைக்கிறோம்? தேவ அன்பை விதைக்கணும், ஆவிக்கேற்றபடி விதைக்கணும். கொர்நேலை என்ன பண்ணா தெரியுமா? கொர்நேலை என்ன பண்ணனா, அவன் மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தானா, அவன் எப்பொழுதும் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தானா. தேவ ஆவியானவர் என்ன பண்றான்னா, பேதுருக்கு தரிசனமாக கொடுக்கப்பட்டு, கொர்நேலியே ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவன், மீன் கிடிக்கிற கரையில இருந்தவன், ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஜாதியை சேர்ந்தவன். ஸ்தோத்திரம். இப்ப பேதுருக்கு கர்த்தர் சொப்பனத்தை கொடுக்குறாரு. அவன் பாஸ்டிங்ல இருக்கான். மேல இருந்து அசுசியமான அருவருக்கத்தக்கப்பட்ட அநேக மிருகங்களை காண்பு இதெல்லாம் அடிச்சு புசிங்கிறாரு. ஐயோ இதெல்லாம் அருவருப்பு, நான் சாப்பிட மாட்டேங்கிறான். ஒரு தடவை 2 தடவை 3 தடவை காட்டினதுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, நான் பரிசுத்தம் பண்ணினதை நீ அசுத்தம் என்று சொல்லாதே. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் பரிசுத்தம் பண்ணினோம் என்று சொல்லி இருக்க காரியத்துல நீ அசுத்தம் என்று சொல்லாதே. யாருக்கும் கர்த்தருடைய வார்த்தை தெளிவா வருது. நான் பரிசுத்தம் பண்ணி வச்சிருக்கேன், நீ உன் மாம்ச கண்கள்ல அது பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லாத, நீ நியாய தீர்ப்பு செய்யாத. ஸ்தோத்திரம். கலாத்தியர் 6:9 சொல்றது, நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். எபேசியர் 1:3 சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு ஆசீர்வாதம்னா எனக்கு கார் வந்துடணும், வீடு வந்துடணும். ஆசீர்வாதம்னா எனக்கு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கணும். ஆசீர்வாதம்னா எனக்கு உலகத்துல 4 பேர் என்ன பெருமையா பேசுற அளவுக்கு எனக்கு ஒரு உயர்வு வேணும். அது எல்லாம் ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளை. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டார்னா அவர் தேற்றரவாளனா இருப்பாருங்க. அவர் உலகத்தின் கட்டுகளும் உலகத்துல போராட்டத்திலும் உலகத்துல பிரச்சனைகளும் கூட இருக்கிறவங்க போனாலும் யாரு கைவிட்டாலும் அவர் உங்களோடு கூட இருந்து தேற்றுவார். அதுதாங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எதுவுமே இல்லைன்னாலும் ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்க வேலையில 2019-20 கொரோனா சீசன்ல வேலை இல்ல, 2 பெண் குழந்தைங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கோம். கர்த்தர் அப்படியே வெறுமையா விடலாங்க. அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால எங்களை அங்க சாப்பிட்ட சாப்பாடு இங்க வந்து இவ்வளவு சம்பாதிச்சாலும் வரலாங்க. என் மனைவி அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, அங்க இருந்த மாதிரி நமக்கு இல்லைன்ன, வேலையே இல்லை, பொழப்பே இல்லை. ஆனால் எப்படி கேரி ஆற்றங்கண்டையில ஸ்தோத்திரம் எலியாவுக்கு காகத்தை கொண்டும் அந்த கேரி தாட்டின் தண்ணீரை கொண்டும் போஷிச்சாரோ, அது போல நடத்துதாங்க ஆவிக்குரிய ஒரு அனுபவம். உலக பிரகாரமான காசு வரணும், உலக பிரகாரம் அதல்ல, அவர் கொஞ்சத்துல மீதம் எடுக்க வைப்பார். குறைவை நிறைவாய் மாற்றுகிறது ஆவிக்குரிய தேவன். உனக்கு வழியே இல்ல, உனக்கு வாசலே இல்ல, உன் காரியம் முடிஞ்சிருச்சுன்னு எவன் சொன்னாலும் சரி, ஒன்று எழுதி வைத்துக்கொள் தேவ பிள்ளையே, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உலக பிரகாரமான காரியத்திலிருந்து வேறுபிடித்து மாற்றி எடுத்து உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உயர்த்தும்படியாக கர்த்தர் நடத்துவார். எபேசியர் 1:12 சொல்லுது, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன் குறிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவருடைய சித்தத்தினால நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோங்க. எபேசியர் 1:13 சொல்லுது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, ஸ்தோத்திரம், நீங்க வேதத்தை எடுத்து வாசிக்கணும். வாசிக்கும் போது அந்த வாசனம் உங்க காதுகள்ல கேட்க ஆரம்பிக்கும். விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள்
முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். நீங்க வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதை தியானிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஸ்தோத்திரம். நான் என்னுடைய சகோதரரோடு பேசிட்டு இருக்க சூழ்நிலை சொன்னது உண்டு. மாடு என்ன போயின்னா கட கட கடன்னு எல்லாத்தையும் மேஞ்சிடும். மேஞ்சி முடிச்சுட்டு வந்து என்னன்னா ஒரு இணல் பக்கமா போய் உட்கார்ந்து படுத்துக்கிட்டு அந்த மேஞ்சி வச்சிருக்கிற அந்த ஆகாரத்தெல்லாம் எடுத்து அப்படியே அசை போட்டு அப்படியே ருசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, தேவ வார்த்தைகளை நீங்களும் நானும் அசை போட பழகணும். வாசிச்சிட்டோம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை பேசிட்டாரு. அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண நாள் முழுவத நீங்கள் என்னிடத்தில் கேளுங்க அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்களப்பா. நான் உம்மரை எல்லாம நான் யார்கிட்ட போவேன்? எனக்கு நிர்கதியானவர் நீர் தானப்பா. உம்மரை எல்லாம எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்? நீரே என் பரம தகப்பன், வழிகளை உண்டாக்குறவர் நீர் தானப்பா. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ ஆட்டோல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தேவ மனுஷா உனக்காய் வார்த்தை வருகிறது. நீ உட்கார்ந்துகிட்டு இருக்க வேலையில ஓ சோர்வின் நிமித்தமா ஓ ஹல்லேலூயா உன்னை நான் அநேக இடங்களுக்கு நான் அனுப்பினேனே, விருதாவாய் அனுப்பவில்லை. ஓ ஹல்லேலூயா, நீ என் முகத்தை நோக்கி பார்த்தாய். ஓ அந்த விசுவாசம் எங்கே? ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உண்மையில் எனக்கு குறைச்சல் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த விசுவாசம் எங்க? ஓ பிலதெல்பியா சபைக்கு எழுதினது போல கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உன் விசுவாசத்தை பெருக்கு, இன்னும் முழங்கால போடு, இதிலும் பெரிதான காண்பாய். ஸ்தோத்திரம். உனக்காய் வசனம் வருகிறது, உனக்காய் வார்த்தை வருகிறது. நீ சும்மாதான் இருப்ப. இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, இனி உன் தெருவில் மாத்திரமல்ல, இனி வேறு தெருவுகளில் இருந்தும் அடுத்தடுத்த இடத்துல இருந்து உனக்குத்தான் அழைப்பு வந்து கொண்டே இருக்கும். நீ என்னை பற்றி கொண்டதா உன் சந்ததியை இதன் மூலமாய் நான் பெருக செய்வேன். தம்பி ஒருவருக்கா கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஸ்தோத்திரம். Holy Spirit is giving the promise for you. He is protect you. அவர் உங்களை பாதுகாக்கிறார். உங்க மேல் முத்திரை போடப்பட்டிருக்கிறார். முத்திரை மோதிரமாய் நடத்துவார். தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம். லூக்கா 24ஆம் அதிகாரம் சொல்லுது, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து. இப்போ இங்க வந்து ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விட்டாங்க, மரித்து அடக்கம் பண்ணிட்டாங்க. மரித்து அடக்கம் பண்ணும்போது அவர் முதலாய் யாருக்கு தரிசனமான? மரியாள் என்கிறவருக்கு தரிசனமானதான் வேதம் சொல்லப்பட்டிருக்குது. தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் இரண்டாவது என்னன்னா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த லூக்காவுக்கு எழுதின புத்தகத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா அது முழு சம்பவம் பெருசா இருக்கிறனால நான் ஒரு கன்சைஸ் ஒரு சுருக்கமான ஒரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது நல்லது என்று எனக்கு தோணுகிறது. ஏன்னா சமயம் நேரம் நமக்கு அதிகமாக போய்விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம முடிக்கணும். 10 நிமிஷத்துக்கு நம்ம முடிச்சாகணும். ஸ்தோத்திரம். இங்க என்ன பாத்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், எருசலேமுக்கு பக்கத்துல 7 அல்லது 8 மைல் தூரமா இருக்கிற எம்மாவு என்கிற ஊருக்கு 2 சீசர்கள் நடந்து போறாங்க. அப்ப நடந்து போகிற வேளையில இயேசு அவர்களோடு கூட என்ன பண்றாருன்னா கலந்து கொண்டு அவர்கள்ட்ட நிறைய வார்த்தைகளை குறித்து பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. எதை குறிச்சு நீங்க இப்படி ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டு இருக்கீங்க? எதை குறிச்சு நீங்க இப்படி ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க? எந்த காரியத்துக்கு நீங்க திகைச்சு போயிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களோடு பேசிட்டு இருக்க வேளையில அவங்க என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ பற்றி இயேசு தான் யார் என்று காண்பிக்காததுமாய் மறுரூபமா அவரோடு போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியாதா? இப்படி ஒருத்தர் இருந்தாரு, இயேசு இருந்தாரு. அவர் நோயை விரட்டினாரு, பேயை விரட்டினாரு, பிசாசை விரட்டினாரு, செத்தவனை உயிரோடு எழுப்பினாரு. அவர் நிறைய நோயாளிகளை குணமாக்குனாரு, திமிராக்கான சரியாக்குனாரு. எல்லாத்தையும் இந்த ரோமர்கள், இந்த பரிசேயர்கள், சேத்தனம், இந்த விளங்காத பயிலுவா என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில அறிஞ்சு கொண்டு விட்டாங்க. அவரு செத்தே போயிட்டாரு அப்படின்னு புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நீங்களும் சில காரியத்திற்காக புலம்புவது உண்டு, சில காரியத்திற்காக ஏங்குவது உண்டு, சில காரியத்துக்காக எனக்காக கூக்குரலிடுகிறவர் யார்? எனக்காய் பின்புலமாய் நிற்கிறவர் யார்? எலியாவுக்கு அன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, எலிசாவை சுத்தி திரள் சேனைகள் அன்னைக்கு ஆகாப் ராஜாட்ட குறித்து கண்டிச்சு உணர்த்தினால ஒரு பெரிய படை சேனை திரள்களை அனுப்பி எலிசாவையும் அவன் வேலைக்காரனும் பிடிச்சிட்டு வரும்படியா கட்டளை கொடுத்து அனுப்புறாங்க. ஸ்தோத்திரம். அப்ப எலிசா வெளியில வந்து எலிசாவுடைய வேலைக்காரன் வெளியில வந்து கேஸ் வந்து பார்த்துட்டு, ஐயோ ஒரு திரள் கூட்டம் வந்துருச்சு, நம்ம பிடிக்க போறாங்க, நம்ம கொல்ல போறாங்க புலம்புற வேலையில எலிசா வந்து இவன் கண்கள் திறக்கும்படியாய் செய்யுங்கிறாரு. கண்களை திறந்து பார்த்தாச்சுன்னா பின்னாடி அக்னி ரதமா ஒரு பெரிய திரள் கூட்டம், ஒரு யுத்த வீரர்கள் நிற்கிறத அவன் கண்கள் கண்டது. கர்த்தர் இன்று வந்திருக்கிற சிலருக்காய் கதை சொல்றார், சிலருடைய கண்களை நான் திறக்க போகிறேன். உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டு நீ காண போகிறாய். ஸ்தோத்திரம். அது ஆவிக்குரிய ரீதிகளிலும் பொருளாதார ரீதிகளிலும் உன் இழப்புகளை நான் மாற்றி எடுத்து திருப்பி நிறுத்துவேன்.
வாக்குத்தத்தமாய் தருகிறார். ஸ்தோத்திரம். இப்ப நடந்து போயிட்டு இருக்க வேலையில புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்றானா, கொஞ்சம் தூரம் வந்தோடனே அவரை விட்டு விலகி போற மணிக்கு இல்ல இன்னைக்கு வந்து நீங்க எங்களோட தங்குங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட்டு போயிருக்காங்க. அப்ப அவர் அப்பத்தை பிட்ட உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். கண்கள் திறந்தவன அவர்களை கண்டு கொண்டார்கள். லூக்கா 24:34 சொல்லுது. சீமோனுக்கு தரிசனமானான்னு போட்டிருக்கு. இந்த விஷயத்தை எல்லாம் வாசிக்கும் போது இவங்க எல்லாமே என்ன பண்றான், லூக்கா 24ஆம் அதிகாரத்தை தியானிச்சுட்டு இருந்தீங்கன்னா 36ஆம் வசனம், இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். That means he suddenly appeared on their center. அவர் என்ன பண்றாருன்னா, அவங்க எல்லாம் உட்கார்ந்து இப்படி இயேசு கிறிஸ்துவ பார்த்தோம் தரிசனத்துல, அங்க வந்தாரு, சீமோனாகி எனக்கு காட்சி அளித்தாரு, மரியா சொல்றா நான் அவரை முதல் எனக்கு காட்சி கொடுத்தாரு, அவளும் சொல்லிட்டு இருக்கா. அது போக நாங்க எம்மாவு பட்டணத்துக்கு எருசலேமுக்கு போயிட்டு இருக்கும் போது அங்க இயேசு கிறிஸ்துவான எங்களுக்கு கூட வந்து அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியல, அவர் நிறைய காரியத்தை குறித்து சொன்னாரு. அதுக்கப்புறம் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது எனக்கு தெரிஞ்சது இவர் தான் கர்த்தர், இவர் தான் இயேசுங்கிறத எங்களுக்கு அப்ப வெளிப்படுத்தினான்னு சொல்லிட்டு இருக்க வேலையில ஒரு சீசருடைய கூட்டங்கள்லாம் நிக்குது. சடனா இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல தோன்றார். ஸ்தோத்திரம். சடனா தோணா எப்படிங்க இருக்கும்? ஸ்தோத்திரம். ஒரு மரிச்ச ஒரு மனுஷன், தேவகுமாரன், திடீர்னு ஒரு செத்த ஒரு ஆளு பிரேதத்தெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டான். ஸ்தோத்திரம். வீட்டுல வந்து நிக்கிறோம். சடனா நம்ம முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க. எல்லாம் பயந்து நடுங்கிற மாட்டோம்? இங்கேயும் அதாங்க நடந்துச்சு. லூக்கா 24:37 சொல்லுது, அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். ஸ்தோத்திரம். ஆவினா பிசாசு மரிச்சு ஒரு சரீரத்துல இருந்து நம்ம சரீரத்துல ஆவி வெளியில போயிடுச்சுன்னா அந்த ஆவியை யாராவது பார்த்தாங்கன்னா இது டேவிட்லாம் சொல்ல மாட்டாங்க. இது டேவிட்டோட ஆவிப்பா, இது பிசாசுப்பா, ஆவிப்பா, நம்ம அடிச்சு விடுப்பான்னு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்தோத்திரம். இவர்களும் அதே பயத்துலதான் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப லூக்கா 24:38 சொல்கிறது, அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? இந்த கூடுகைக்கு வந்திருக்க சில மனுஷர்களுக்கு கர்த்தர் சொல்லுதுன்னா, ஏன் கலங்குற, எதை குறிச்சு நீ பயப்படுற, எதை குறிச்சு நீ திகைக்கிற? அவர்களோடு இருக்கிறத காட்டணும் நம்ம கூட இருக்கிறவர் பெரியவருங்க. அவன் நம்மள ஒரு எட்டு வைக்கணும் சொன்னா அவன் சந்ததியை அழித்து போட முடியாது. நம் தேவன் நம்மளோடு இருக்கிறார். உலக பிரகாரமான தகப்பன் நமக்கு செய்ய மாட்டான், செஞ்சுட்டு போறான். இந்த தகப்பனை காட்டிலும் என் பரம தகப்பன் எனக்கு உண்டு. அவர் இதிலும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுப்பார். நான் யூகிக்க முடியாத காரியத்தை என் தகப்பன் நடத்துவார். அவர் மேல் நம்பிக்கையாரு. அவரே காரியத்தை செய்ய வல்லவர். இருதயத்துல சந்தேகம் வரவே கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். லூக்கா 24:39 சொல்றார், நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. யார் சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்றாரு, எப்பா நான் ஆவி கிடையாது, நான் பிசாசு கிடையாது. ஒரு பிசாசுக்கு ஒரு மறித்து அந்த ஆவி வெளியில வந்துச்சுன்னா அந்த ஆவிக்கு எலும்பு இருக்காது, அந்த ஆவிக்கு சதை இருக்காது, அந்த ஆவிக்கு எதுவுமே இருக்காது. என் கையையும் காலையும் தொட்டு பாருங்கப்பா, நான் மனுஷனாதான் வந்திருக்கிறேன் உங்க கையில அப்படிங்கிறாரு. வந்துட்டு அவர்களுக்கு காண்பிக்கிறார். இங்க பாருங்க, என் கையில ஆணி அடிச்சிருக்காரு. தோமா நீங்க வா. நீ என்ன பண்ண? தோமா இருக்கையிலே கொஞ்சம் டேஞ்சரான ஆளியாருன்னு கேட்டீங்கன்னா தோமா தான். இவங்க எல்லாம் வந்து ஒருத்தருக்கு விசுவாசம் ஏசு கிறிஸ்து உயிரை வந்துட்டாரு, இன்னொருத்தவங்களுக்கு கொஞ்சம் டவுட், பேதுருக்கெல்லாம் டவுட் இருக்குது. டவுட் பேதுரு. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குல்ல. தோமா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆளு. நான் அவர் கை வெள்ளா எலும்பு அந்த ஓட்டைக்குள்ள என் கையை வச்சு பார்த்தாதான் நான் நம்புவேங்கிறான். ஸ்தோத்திரம். அவர் தோமாவை கூட்டு வா, நீ சொன்னல நான் வச்சு பாருங்கிறாரு. அது வரைக்கும் அவர் மறைந்திருந்து என்ன பேசுகிறார் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் ஆவியின் மறுரூபமா இருந்தார். தேவ பிள்ளைகளே, அவர் பரிசுத்த ஆவி என்னும் தேற்றவாளனை நமக்காய் விட்டு விட்டு போயிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவிய நம்ம உள்ள வச்சிட்டோம்னா அது நமக்கு எந்த கவலையும் கொடுக்காது. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம வெளியில நிறுத்தி வச்சிட்டோம்னா அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. எப்ப என் பிள்ளை என்ன கூப்பிடும், என்ன உள்ள தேற்றுவான், எனக்கு இடம் கொடுப்பான், நான் அவனை சௌகியமாக்க முடியாகும், அவனை விடுதலை ஆக்க முடியாகும். இந்த போராட்டத்திலிருந்து அவனை வெளிக்கொண்டு வருவமே என்னாலதான் ஆகுங்கிறத அவன் என்ன நோக்கி கூப்பிட மாட்டானான்னு அந்த பரிசுத்த ஆவி என்னும் தேற்றவாளனாகிய ஆவியானவர் வெளியில நின்றுட்டு இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னத பாட்டுக்கு எழுதின புஸ்தகத்தை சொல்கிறார், ஓ மகனே, ஓ மகளே,
உன் இதய கதவை திறவாயோ. ஓ, என் தலை பணியினாலும் என் கால்கள் கண்ணீரினாலும் நனைந்து இருக்கிறத உன் இதய கதவை திறந்தனா நான் உனக்குள் வாசம் பண்ணுவேன், நீ எனக்குள் வாசம் பண்ணுவாய். ஓ, உனக்குள்ள சமாதானம் பெரிதாகும், உன் சந்தோஷம் பெரிதாகும், நீ ஆவிக்குள்ள ஆவாய், நீ தேற்றலால் ஆவாய், உன் குறைபாடுகள் மாறும், உன் பிரச்சனைகள் மாறும், உன் குழப்பங்கள் தீரும், உன் நோய்கள் போகும், உனக்கு விடுதலை உண்டாகும். அதுக்கு தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். யோவான் 14 சொல்கிறது, 14:1, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால் என் கிரியை நிமித்தமாக என்னை நம்புங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இம்மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள், திரியேக தேவன். யோவான் 14:12 இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே, மெய்யாகவேனா உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிறோம் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஏசப்பா கடவுள் விசுவாசிட்டாலே உன் வாயிலிருந்து வார்த்தை வருதுன்னா பிசாசு ஓடும். உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதுன்னா அது அப்படியே தேவ பிள்ளைகளுக்கு சம்பவிக்கும். நான் இன்று அனைவரோடு அலைபேசியில போன்ல பேசிட்டு இருக்க வேலையில கர்த்தர் சிலருக்காக ஜெபிக்க சொல்லுகிற வேலையில அடுத்து ஜெபிச்சுட்டு இருக்க வேலையில சிலருக்கான வார்த்தைகள் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்துட்டு இருந்தார். அப்ப அவங்க சொல்றாங்க, இது எல்லாமே கர்த்தர் என்கிட்ட பேசினார், இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தார், இதெல்லாம் நடந்துருச்சு தம்பின்னு. வசனம் அப்படித்தாங்க சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான், அவர் செஞ்சதை பார்க்க பெரிய காரியங்களும் செய்வானா. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்களும் செய்ய ஆகுங்க. யோவான் 14:13 வாக்குத்தத்தமாய் கர்த்தர் தருகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனினால் பிதா மகிமை அடையும்படிக்கு அதை செய்வேன் என்கிறார். And whatsoever shall ask in my name that will I do, that the Father may be glorified in the Son. இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படும்படியாக நீங்கள் கேட்கிறதை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். யோவான் 14:14 that's a fancy number. நமக்கு தெரியும் தானே. எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிற தேவன். சிலருக்கு இந்த ஃபேன்சி நம்பர் மேல ஒரு மோகம் இருக்கும். சத்திரம் ஃபேன்சி நம்பர்னா அர்த்தத்து ஃபேன்சியா இருக்கும், ஈஸியா அந்த நம்பரை மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வசனத்தை நீங்க ஈஸியா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். யோவான் 14:14 யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். If ye shall ask anything in my name, I will do it. ரொம்ப பெரிய வசனங்களாங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இதுதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்காக கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியான தேற்றவாளன் உங்களுக்காக இடைபெறுகிற வார்த்தை, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், whatever you are asking in my name, I will provide you. The Jesus Christ told you. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நாமத்தினால நீ எதை வேணும்னாலும் கேளு. உனக்கு வீடு வேணுமா, நீ ஏன்ட்ட கேளு, முழங்கால போடு. உன் புருஷன்ட்ட சேவிங் இல்லையா, நீ முழங்கால போட்டு என்கிட்ட அழு. கர்த்தர் சொல்கிறார், தேவ சன்னிதியில நீ உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டா கர்த்தர் சூழ்நிலை கைகூடி வர செய்வார். யோவான் 14:15 சொல்லுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். 16 சொல்லுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இந்த உலகம் அந்த சத்திய 14:17 சொல்லுது, இந்த உலகம் அந்த சத்திய ஆவியானவர் அறியலைங்க, அதனாலதான் ஏசப்பாவை பற்றி பெற்றுக்கொள்ளாம அவங்க வழி விலகி போறாங்க. வசனம் சொல்லுகிறது யோவான் 14:18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். I will not leave you comfortless, I will come to you. கர்த்தர் சொல்றார், நீங்க உங்க கேட்டுட்டீங்கன்னா உங்கள்ட்ட வந்துடுறாங்கிறார். அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி சுவிசேஷத்தை சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்ன காணாது, நீங்களும் என்னை காண்பீர்கள், நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள்னு மரிக்கிறதுக்கு முன்னாடி சீசரோடு சொல்கிறார். யோவான் 14:20 சொல்லுது, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். 21 சொல்லுகிறது யோவான் 14:21 என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறான், என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் பிதாவிடத்தில் அன்பா இருக்கிறான், நானும் அவனை அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார்.
14:26 சொல்லுது, நான் என் நாமத்தினாலே பிதா அன்பாய் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். The Holy Spirit remain the promises what he is going to given you. அந்த தேற்றரவாளனாகிய ஆவியானவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா என்ன வார்த்தைகளை கொடுத்தாரோ எதை சொன்னாரோ அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். கடைசியான வசனம் யோவான் 14:27 சொல்லுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கடைசியான வசனம் இதுதாங்க. தேவன் இயேசு கிறிஸ்துவோட சொந்த சமாதானத்தை நமக்கு கொடுத்துட்டு போகிறார். உலகம் கொடுக்கிற மணி கிடையாது. அவருடைய சொந்த சமாதானத்தை அவருடைய தேற்றரவாளனாகிய பிதாவிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனாகிய ஆவியை நமக்கு விட்டு போகிறார். அதை உன்னதாங்க கேட்கிறார். வேற எதையுமே அவர் கேட்கறது இல்லைங்க. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. தேவ வார்த்தை பிளப்படட்டும், தேவ வார்த்தை எங்களோடு இடைபடட்டும் தகப்பனே. காரியத்தை மறைத்து ரகசியத்தை வெளிப்படுத்தி நீரே எங்களை ஆவில பலப்பட வைங்க தகப்பனே. உலகத்தின் காரியத்திலும் உலக மனுஷனுடைய மாய்மாலமான அன்பிலும் நாங்கள் விழுந்து போகாதபடியாய் உடைய பரிசுத்த அன்பை நாங்கள் உமக்காய் பற்றி கொண்டு வைராக்கியமா ஓடத்தக்கதாக தேவ பலன் எங்களுக்கு இறக்கட்டும் தகப்பனே. கழுகுகள் ஒத்த தேவ பலன் இறக்கட்டும் தகப்பனே. ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பவுல் சொன்னது போது, ஓ நான் இப்படி சோர்வா இருக்கிறேன்னு சொல்கிறது தேவ வார்த்தை அவனோடு இடைப்பட்டது. ஓ உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கிற தேவ ஆவியானவரே, ஓ ஹல்லேலூயா. ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், சிலருக்கு அந்த வலது கண் பக்கத்துல ஒரு பெரிய எரிச்சல், வலது கண் குத்துது, யார்கிட்டையும் சொல்லல. ஓ உன் சோர்வு கர்த்தருடைய ரத்தம் இப்பொழுது விடுதலையாக்கி கொடுக்கிறது. பெற்றுக்கொள். தேவ கரம் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அந்த கண்கள் மீது தெளிக்கிறேன் தகப்பனே. ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு அற்புதம் உண்டாகட்டும். தேவ கரம் இறங்கி ஓ சொஸ்தத்தை கொடுக்கும்படியா இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்துக்கிறேன் தகப்பனே. நீரே காரியத்தை நடத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். ஸ்தோத்திரம்.